அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் விஜயன். இந்த வீடியோவில் முன்ஜாமீன் மனுக்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் எப்படி தாக்கல் செய்வது, அது தொடர்பான முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். பொதுவாக ஜாமீன், ரெகுலர் ஜாமீன், முன்ஜாமீன், இந்த இரண்டு வகையாக பிரிக்கலாம். குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து ஒரு ஜாமீன் மனு தாக்கல் செய்தால் அது ரெகுலர் பெயில். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் காவல்துறையால் கைது செய்வதற்கு முன்பாகவே தன் கைது செய்வதை தவிர்க்கிறதுக்காக நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் கோருவது முன்ஜாமீன் மனு, ஆன்டிசிபேட்டரி பெயில். பொதுவாக பெயில் பெட்டிஷனுக்கு ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்லப்படுகிற முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. அதனால் ஒரு பெயில் தள்ளுபடி செஞ்சுட்டா அடுத்த முறையும் பெயில் தாக்கல் செய்யலாம். இது போல் எத்தனை முறை வேணாலும் பெயில் தாக்கல் செய்யலாம். இந்த முன்ஜாமீன் பொறுத்த வரைக்கும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் மட்டும்தான் தாக்கல் செய்யப்படும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் பெயில் பெட்டிஷன் போட்டு தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து 2-3 முறையும் தாக்கல் செய்யலாம். அப்படியும் கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணி பெயில் பெட்டிஷன் கேட்கலாம். அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகிட்ட பிறகு ஹைகோர்ட்டில் கேட்கலாம். ஆனால் ஹைகோர்ட்டில் ஒரு பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணிட்ட பிறகு தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அமர்வு நீதிமன்றத்தில் பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியாது. மறுபடியும் ஹைகோர்ட்டில் தான் முறையிடணும். ஒரு பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்து தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா அடுத்த பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்யும்போது அந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்டன்சஸ், சூழ்நிலைகள் மாற்றம் அடைந்திருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு திருட்டு குற்றத்திலையோ இல்லை ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட குற்றத்திலையோ ஈடுபட்டு இருந்தார்னா அந்த பொருள் காவல்துறையில் ரெக்கவர் பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு சூழ்நிலை மாற்றம். இல்லை பாதிக்கப்பட்டவர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம். இது மற்றும் மனுதாரருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இது போன்ற ஒரு சூழ்நிலை மாற்றம் அடைஞ்சிருந்ததுன்னா பெயில் தள்ளுபடி ஆகிட்ட பிறகு இந்த காரணங்களை சொல்லி அடுத்த முறை பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். முன்ஜாமீன் மனுக்களை தற்போது நடைமுறையில் உள்ள சட்டமான பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டப்பிரிவு 482 படி தான் தாக்கல் செய்ய வேண்டும். அமர்வு நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் ஏபி தாக்கல் செய்தும் தள்ளுபடியாகி கிடைக்கலனா அடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யணும். அடுத்ததாக இந்த முன்ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யும் பொழுது வழக்கமான ஜாமீன் மனுக்கள் போல் வெரிஃபைட் மாடலில் தாக்கல் செய்யக்கூடாது. அஃபிடவிட் மாடலில் தான் தாக்கல் செய்யணும். இது கட்டாயமாக்கப்பட்டது. அதாவது ஒரு வெரிஃபைட் பெட்டிஷன் மாடல்னால் வழக்கறிஞரே தன் கட்சிக்காரரை பற்றி சொல்கிற மாதிரி அமையும். உதாரணத்துக்கு வழக்கறிஞர் தன் குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் நிரபராதி, இந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெளியே வந்தால் சாட்சிகள் எதுவும் கலைக்க மாட்டார் அப்படின்னு வழக்கறிஞரே சொல்கிற மாதிரி இருக்கிறது வெரிஃபைட் ஃபார்மேட்டு. முன்ஜாமீன் மனுக்களை பொறுத்த வரைக்கும் அஃபிடவிட் ஃபார்மேட்டாக சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரே நான் இந்த குற்றம் செய்யவில்லை, எனக்கு இந்த குற்றத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்தால் எந்த ஒரு சாட்சியும் கலைக்க மாட்டேன் அப்படின்னு அவரே உறுதிமொழியை கொடுக்குற மாதிரி அஃபிடவிட்டாக ரெடி பண்ணி ஒவ்வொரு பக்கத்துலையும் கையெழுத்து போட்டு ஒரு நோட்ரி முன்னாடி சைன் போட்டு அது பெட்டிஷனோட இணைத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். மற்றபடி வழக்கம் போல் ஒரு கிரிமினல் மிஸ்லின்ஸ் பெட்டிஷனாக இந்த மனுக்கும் 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நகல்லாம் இணைத்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும். பெரும்பாலும் முன்ஜாமீன் எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்றதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், அப்புறம் SC/ST வன்கொடுமை வழக்குகள், கொலை குற்றம், இது போன்ற வழக்குகளுக்கு பெரும்பாலும் முன்ஜாமீன் கிடைக்காது. காவல்துறையை அரெஸ்ட் பண்ணலனாலும் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிட்டு தான் ரெகுலர் பெயில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி கிடைக்கலனா, டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஒருவேளை பெட்டிஷன் அலோவ்டு ஆகிடுச்சுன்னா அந்த ஆர்டரோட நகலை எடுத்து கீழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சரண்டர் பெட்டிஷனோட தாக்கல் செய்து ஆர்டரில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதன்படி ஜாமீன்தாரரை நிறுத்தி
கீழ் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கணும். அதன் பிறகு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஆர்டர் முழுமை பெறும். இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.